இதுதான் நம்ம பிடிச்ச மீன். வெரைட்டியாக மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ பாருங்க, மீன் துள்ளுது பயங்கரமாக. ஸோ இந்த மீனை எப்படி பிடிச்சோன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்குவாடு சேம் அதே ஸ்குவாடு தான். அங்கே ஒரு 3 பேர் இருக்கானுங்க, கீழே 2 பேர். ஸோ நம்ம எப்படி மீன் பிடிக்க போகிறோன்னா, இதே தான் நம்ம டூல்ஸ். அது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, நெட்டு. அந்த நெட்டை வச்சு தான் பிடிக்க போகிறோம். பேக் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து காணு, அங்கிட்டு தான் ஆறு. இப்போ அந்த ஆற்றுல போக முடியாது. போனோம்னா கீழே நம்ம போய் சேர்ந்துடும் அறந்தோடு பாலத்துக்கு. ஓ, கை மாற்றியாச்சு. இப்போதைக்கு நாங்கள் பிடிச்ச மீன் இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல. இறங்கி பார்க்க போகிறாங்க. இறங்கினா தான் தெரியும் எவ்வளோ ஆழம்னு. அந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இன்னும் முழுங்குதா? முழுங்குது உள்ள. ஓகே, ரெடி. பாய போகிறாங்க 2 பேரும். நீச்சல் அடிச்சுட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஒரே ஆழம். மீன் மாட்டிருக்கான்னு தெரில. தூக்கி பார்க்குறாங்க மீன் எது இருக்குதான்னு. நம்மளும் பார்ப்போம், ஜூம் பண்ணி பார்ப்போம். ஏதாவது இருக்கு. ஒரு மீன் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். ஸோ அப்படி இங்கிட்டு தான் வராங்க. ஒரு மீனா 2 மீனான்னு தெரில, பார்ப்போம். இங்கே போட்டு பார்த்தா தான் தெரியும். பல்க் மீன் கொஞ்சம் நல்லா சைஸ் பாருங்க. பயங்கரமாக துள்ளுது. ஸ்லோ மோஷன் போட்டிருக்கேன் பாருங்க. சூப்பராக துள்ளுதுல. ஒரு மீன் தான் கிடச்சி. இப்போ பார்க்கலாம் இதில் எத்தனை மீன் கிடைக்குதுன்னு. கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம். எந்திரிச்சாதான் தெரியும். இல்லை போல் போகிறாங்க. அங்கே முழுங்கி எவ்வளோ ஆழம் இருக்குன்னு காட்டு. முழுங்குது. கையை முழுங்குற அளவு ஆழம் இருக்கு அப்போ. ஸோ அதில் மீன் இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு கொடுத்து வைக்கல. அன்னைக்கு இங்கே நான் ஓஹோன்னு மீன் இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்று கூட இல்லை. இந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்தோம். ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்த நினச்ச மாதிரி மீன் கிடைக்கல. என்ன பண்ணுறது? ஏங்க இது ஆறு இல்லைங்க, பால் கலந்த சாயா. இங்கே பாருங்க, சர்பத் கலந்த தண்ணி வச்சுருக்காங்க. அங்கிட்டிருந்து இப்போ நடந்து வந்துட்டோம். வலிக்கு விழுக்காமல் இடத்த போய் சேரும். இங்கே தான் இருக்காங்க. மீன் பிடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். நீச்சல் அடித்து வந்துக்கிருக்கானுங்க. மீன் கிடச்சான்னு தெரில. கிடச்சா மீன்? 2 மீன் கிடச்சிருக்கு. வாங்க மீன் துள்ள மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, சும்மா ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா. நான் பாருங்க, நம்ம பிடிச்ச மீன் இது. ஒரு மீன், இது ஒரு வகையான என்ன மீன்றது? ஆரா மீன். இப்போ நம்ம பிடிச்ச குட்டி குட்டி மீனெல்லாம் போட போகிறோம். பாருங்க, எல்லாம் மீனெல்லாம் அடிச்சு வெடிக்குது காய். ஒரு மீன் உள்ள மாட்டி ஒரு பிடிச்சி வச்சிருக்கலாம். தண்ணியை பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிருக்கு. பாருங்க, மீனெல்லாம் படபடம் நினைக்குது. ஹலோ காய்ஸ், நம்ம மழை வந்தனால ரெயின் கோட் போட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்குவாட். பார்த்துங்க, கடைசியாக நம்ம எல்லாம் மீன் பிடிச்சாச்சு. அவ்வளோதான், மீன் பிடிக்க தான் வந்து நீ மீன் பிடிச்சாச்சு. எல்லா இடத்துலையும் பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். வண்டி எடுத்தாச்சு, கிளம்புறது தான் இப்போ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொடையை வச்ச மாதிரி கிஸ் அடிச்சுக்கிட்டு பேக்கு பாருங்க. இந்த மீனெல்லாம் ஆமைக்கு, குட்டி மீன்ஸ். நம்ம பெட்டு ஆமைக்கு. ஓகே, பை.